வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அனுதினம் பணம். என் பேர் திருமணி கண்ணன். நான் ஒரு பணவள ஆலோசகர். நம்ம சேனலில் பணத்தை பற்றி தான் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது உங்களை கட்டாயமாக பணக்காரர் ஆக்கக்கூடிய 4 விதிகள். அதை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சுமார் 99% பீப்புள் பார்த்திங்கன்னா வாழ்ந்தாங்க, செத்தாங்க, போனாங்க, அந்த மாதிரி தான் வாழ்க்கை லீட் பண்ணுறாங்க. ஆனால் அதை டிஃப்ரெண்ட்டாக லீட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சதவீதம் மக்கள் தான் இந்த 99% ஆட்களையும் மேனேஜ் பண்ணுறாங்க. இப்போ அந்த 1% இருக்கிறாங்களே, அந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த 4 முக்கியமான டெக்னிக் தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு நீங்கள் அந்த 1% மக்களில் நீங்களும் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த பாயிண்ட்டும் மிஸ் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையில் அந்த 1% ஆளில் நீங்களும் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. உங்களை பணக்காரராக்கக்கூடிய விதியில் முதல் விதி என்ன அப்படின்னா, ஸ்பீக்லெஸ், குறைச்சலாக பேசுகிறது. நீங்கள் எப்போயுமே பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது சாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ண போகிற காரியமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பண்ண காரியமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் மற்றவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுற விஷயமா இருக்கலாம், எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குறைச்சலாக பேச கற்றுக்கணும். எப்போ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்த நீங்கள் முன்கூட்டியே சொல்கிறது கூட தவறான ஒரு விஷயந்தான். நீங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரி நினைப்பாங்கன்றது நம்மளால் கணிக்கவே முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு மனநிலை வேறு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி இன்னொருத்தட்ட போய் சொல்லும் பொழுது அவங்க மென்டாலிட்டியும் உங்களுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்கிற விஷயத்த அவங்க ஏற்றுக்குவாங்க. இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் சொல்கிற முதலாலே உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிடுவாங்க. அதாவது நீங்கள் என்ன பண்ணால், நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா பண்ணிவிட்டு அதை ஜெயிச்சதுக்கப்புறமா அவர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா, ஓ இப்படிலாம் கூட வழி இருக்கான்னு சொல்லி நம்ம பண்ணுற ஃபுட் ஸ்டெப்பை எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எப்போயுமே குறைச்சலாக பேசுகிறது ஒரு முக்கியமான குவாலிட்டி. நீங்கள் அந்த 1% மக்களாக ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு குவாலிட்டி. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அப்சர்வ் மோர். அதாவது என்னென்னா, மேலும் கவனிக்கிறது. ஒரு விஷயத்த நீங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக சரி பார்த்துட்டே வருவீங்க. ஆனால் என்ன பண்ணுவோன்னா, நம்ம சின்ன ஒரு கவனக்குறைவானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இடத்த உங்களால் பிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த வேலை முடிக்கிறதுக்கு சில விஷயம் முக்கியமாக தேவைப்படும். நம்மளோட கவனக்குறைவு நம்ம சரியாக அதை பார்த்துக்காததுனால அந்த வேலை தவறானதுக்கான வாய்ப்புகள் நிறைய நேரம் வந்துகிட்டே இருக்கும். அதை நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னா, நீங்கள் எப்பவுமே ஒரு பெரிய அப்சர்வராக இருக்கணும். அப்சர்வர்னு சொல்லும் பொழுது எல்லாத்தையும் சரியாக கவனித்து பண்ணக்கூடிய ஒருத்தராக இருந்தீங்கன்னா அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சு அதிக அளவில் நீங்கள் பெரிய பணக்காரர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. இப்போ நீங்கள் மற்றவங்கள பார்க்குறீங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரிச்சாக இருக்க பீப்புள் அவங்கள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா தே வில் அப்சர்வ் எவ்ரிதிங். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன வருது, அந்த இடத்துல நம்ம எப்படி கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்ம எப்படி சேவிங்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய விஷயத்த நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க. இப்போ உங்கள் கூடயே பேசிகிட்டு இருக்காங்கன்னா, சரி இந்த பையன் ஒரு பொட்டன்ஷியலான பையனாக இருப்பான், அடுத்து அந்த விஷயத்தை இவங்க கூட சேர்ந்து பண்ணலாம், அந்த மாதிரி கூட என்ன அவங்க பின்னாடி ஓடிட்டு. ஸோ எப்போயுமே நீங்கள் கரெக்டாக அப்சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான விஷயத்த உங்களால் செய்ய முடியும். ஸோ அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் உங்களை பணக்காரராக்குறதுக்கு. 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரியாக்ட்லெஸ், குறைவாக எதிர்வினை பண்ணுறது. அதாவது நீங்கள் ஒருத்தர் உங்களை உன்னால் முடியாது, நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன், நீ வேலைக்கே ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள நீங்கள் அதுக்காக ரியாக்ட் பண்ணக்கூடாது. ரியாக்ட் பண்ணுறது எப்படின்னா, சட்டுன்னு அவங்கக்கிட்ட மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறது, அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் காட்டாமல் நம்ம செயலில் நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியுன்ற காட்டணுன்னா அவங்களுக்கு ஒரு மூக்கறுகிற மாதிரி ஒரு விஷயந்தான் நடக்கும். எப்போயுமே அந்த ரியாக்ட் பண்ணாமல் அந்த சிச்சுவேஷனை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோமோ நம்ம வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக இருக்கும். எப்போ நீங்கள் எந்த சூழ்நிலையும் அந்த சூழ்நிலைக்கான ரியாக்ஷன் கொடுக்காம அதை நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்தணும், அதை நம்ம எப்படி நம்ம மேம்பாட்டுக்கு யூஸ் பண்ணலான்றதை பற்றி யோசித்து நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணும் பொழுது அப்போ உங்கள் வாய்ப்புகள் அதிகமாகும். அதே நேரத்தில் நீங்கள் எல்லா விதத்துலையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடிக்கிட்டே போகும். ஸோ எப்போயும் ரியாக்ட் பண்ணாதீங்க, அதுக்கான சிச்சுவேஷனை பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். 4வது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா,
லிசனிங் மோர். யார் என்ன கம்யூனிகேட் பண்ணாலும் அதை கரெக்டாக காது கொடுத்து கேட்குறது, அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் வரணும் அப்படின்னா மற்றவங்க சொல்கிறத நீங்கள் காது கொடுத்து கேட்கணும். அப்போ தான் உங்களால் அவங்க சொல்கிற விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஸோ எப்போயுமே நீங்கள் ஒரு விஷயத்தை முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு கம்யூனிகேஷனில் ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் கேட்குறது தான். எப்போ நீங்கள் கேட்குறீங்களோ, நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் கேட்பீங்க, ஒருத்தர் கூட கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்க சொல்கிற விஷயங்களை கேட்பீங்க. அதே மாதிரி முக்கியமான ஆள் உங்கள்கிட்ட பேசும்பொழுது நீங்கள் நல்லா கவனிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய விஷயத்தை கவனிக்கும் பொழுது நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் சரியாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்போவும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் கரெக்டாக கேளுங்க. நீங்கள் கரெக்டாக கேட்குறது மூலிமா நீங்கள் கரெக்டாக அந்த வேலையை செய்ய முடியும். இதுதான் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறதுக்கான 4வது வழி. உங்களை பணக்காரராக்கக்கூடிய 4 விதிகள் என்னென்னா, ஸ்பீக் லெஸ், அப்சர்வ் மோர், ரியாக்ட் லெஸ், லிசன் மோர். இந்த 4 விதிகளையும் நீங்கள் சரியாக பயன்படுத்துகிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடாப்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவில் சம்பாதிச்சு அந்த 1% மக்களில் நீங்களும் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இந்த பதிவில் நாம் உங்களை பணக்காரராகக்கூடிய 4 விதிகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணிகண்ணன், மனிதவள ஆலோசகர்.